பார்க்கிறோம். அதே மாதிரி ரமலான் மாசம் வருது. ரமலான் மாசத்துல ஒரு தொழுகை இருக்கிறது, 20 தொழுகை தொழுகிறோம். அது எல்லா மாசத்துலையும் தொழுது. அந்த தொழுகை தான் ரமலான்ல கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தொழுகை 8 தொழுது இருக்கிறாங்க, 10 தொழுது இருக்கிறாங்க, இப்படி சில நம்பர்கள்லாம் வருது. அதிகபட்சம் 13 வரைக்கும் வருது. அப்ப இந்த 20 ரக்காத்து ஒரு நாள் தொழுது இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா பள்ளிவாசலும் எப்படி இது வந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரமலான் மதீனாவில் பார்த்துருக்கிறாங்க. நோன்பு கடமையானதுல இருந்து பார்த்தா கூட ஒரு 9 ரமலான் வருது. அப்போ 9 ரமலான் மாசத்துலயும் அவங்க 20 தொழுகை தொழுதாங்கன்னு சொன்னா எந்த ஒரு இரவுலையாவது அவங்க 20 ரக்காத் தொழுதாங்கன்னு ஆதாரம் இருக்கா? இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலானில் கூட 20 ரக்காத் தொழுவதாக ஆதாரம் இல்லைங்கும் பொழுது அந்த 20 ரக்காத் தான் மார்க்கம் உண்டாக்கி, அதுதான் முக்கியம் உண்டாக்கி, 20 இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்க, அவனை மதம் மாறின ஆள் மாதிரியாக ஒரு மக்கள் மத்தியில் கருத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்களே. அப்ப இது எவ்வளவு பெரிய தப்பு செய்றீங்க மார்க்கத்துல? மதுஹபின் பேரால தானே இதெல்லாம் செய்றீங்க. மதுஹபுங்கிற குர்ஆன்ல இல்லாட்டாலும் செய்வாங்க, அதுக்கு பேர் தான் மதுஹப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்ப விஷயத்தை கூட எடுத்துக்கிறோம். ஒரு கணவன் மனைவி பிடிக்கலன்னா மனைவியும் கணவனை விவாகரத்து செய்யலாம், குலாண்டதுக்கு பேரு. கணவனும் மனைவி விவாகரத்து செய்யலாம். 3 சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை விவாகரத்து பண்ணானா சேர்ந்துக்கலாம், சேர்ந்து கொஞ்ச நாள் வாழ்க்கை மறுபடியும் பிடிக்காம போனா மறுபடியும் விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் சேர்ந்துக்கலாம், சும்மா சேர்ந்துக்கிற செய்யலாம். 3வது தடவை விவாகரத்து பண்ணான்னு வைங்க, அப்பதான் அவங்களுக்குள்ள நிரந்தர பிரிவுன்னு ஏற்படுது. இதுதான் தலாக்குங்கிற சட்டம். இதை என்ன செய்யறாங்க, எந்த மதகுல எடுத்தாலும் தலக் 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 எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. முத்தலாக்குன்னு ஒருத்தன் சொல்றான், பொண்டாட்டி முத்தலாக்கு விட்டுட்டேன் அது கூடும், தலாக் தலாக் தலாக், அப்ப 3 தலாக் முடிஞ்சு வச்சு இனிமே சேரவே முடியாதுங்கிறான். இது எங்க இருந்து எடுத்த? ஷாஃபிலையும் இதான் சட்டம், ஹனஃபிலையும் இதான் சட்டம், மாலிகிலையும் இதான் சட்டம், ஹம்பலிலையும் இதான் சட்டம். ரசூலுடைய சட்டம் இது இல்லை. ரசூல் சட்டம் என்ன? கான தலாக்கு சலாசு, 3 தலாக் என்று சொல்வது அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கருடைய காலத்திலையும் சதரமின் இமாரத் உமருடைய ஆட்சியின் துவக்க காலத்திலையும் இன்னமாய் வத்து வாஹிதா, ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் 3 தலாக்கு சொல்லவில்லை, ஒரு தலாக்கு தான் சொல்லி இருக்கிறான். 3ங்கிற வார்த்தையை சொன்னால் 3வது. 3 தலாக்கு என்றால் தலாக்கு சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு பிடிக்காம போய் மறுபடியும் சொன்னா 2, மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு மறுபடியும் பிடிக்காம போய் மறுபடியும் சொன்னா 3. அப்ப சொல்லாம கூட விட்டுறலாம். இது பல வருடங்கள் இதுக்கு எடுக்கும், எடுக்காமல் கூட போயிடும். 2 தலாக்குல சேர்ந்து காலமெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருவாங்க. இப்படி மார்க்கம் சேர்த்து வைப்பதற்கு ரசூல் காலத்தில் ஒரு சட்டம் இருந்திருக்கும் பொழுது, அப்ப ரசூல்லா காலத்திலையும் இல்லாத அபூபக்கர் காலத்திலையும் இல்லாத ஒன்றை நீ எப்படி மார்க்கமாக்குன? எப்படி ஃபத்வா கொடுக்குற? கோவத்துல தலாக்குன்ட்டானா இது முடிஞ்சிருச்சு, இனிமே அவ்வளவுதான், அவ்வளவு சேர முடியாது அப்படின்னு சொல்றீங்களே தான் கோர்ட்ல இப்ப கேள்வி கேட்கிறான். கோர்ட் நாளடிக்கிறோம், நீங்க செஞ்ச சட்டத்தான கேள்வி கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன கேள்வி கேட்க முடியுமா? மார்க்கத்தில் உள்ளபடி இந்த முத்தலாக் என்பதை எடுத்திருந்தால் அது சரியா ஒரு சரியான சட்டம் அவனே சொல்லியிருப்பான். அவனே இதை பொது சட்டம் ஆக்கியிருப்பான். அழகான சட்டமா இருக்க, இது 50 பேருக்கு ஆக்கிட்டு இருப்பான். நீங்க பண்ண கூத்துனால செய்யறான், தலாக்கை எட்டு முத்தலாக்கை ஒழிப்போம் எட்டு திருத்து இதை திருத்துங்கிறாங்க. முடுக்கு காரணம் யாரு? மதுஹப் தானே, நீங்கள் கொடுத்த ஃபத்வாக்கள் தானே. குர்ஆனை சொல்லிட்டு வெளியே போய் நீங்கள் ஃபத்வா கொடுக்கும் போதுதான் கேவலம் தானே வந்துகிட்டு இருக்கிறது, அசிங்கம் தானே வந்து கொண்டிருக்கிறது. அழகான மார்க்கத்தை தாவா செய்வதற்கு பதிலாக தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலை ஏற்படுத்துறீங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு அறவே சம்பந்தம் இல்லாத மார்க்க மக்களை சீரழித்து குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி, இபாதத்துகளை நாசமாக்கி, தொழுகையை நாசமாக்கி, எல்லாத்தையும் பால்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் எது? மதுஹப் என்பது. இந்த மதுஹப்ங்கிற முசீபத்திலிருந்து விடுபட்டு மார்க்கம் ஒன்று சொல்வதா இருந்தா குர்ஆன்ல இருக்கா? மார்க்கம் ஒன்று சொல்வதா இருந்தா நபி சொன்னாங்களா? இந்த 2 கேள்விக்குள்ள நம்ம அடக்கி கொண்டோமே ஆனால் நம்ம மறுமையில் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த முகமது ரசூலுல்லாஹ். முகமது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர்னா அவர் சொல்ல கேட்கணும், அவர் சொல்றது அல்லாஹ் சொன்னதான் அவர் சொல்லுவாரு என்ற ஒரு இந்த முகமது ரசூலுல்லாஹ்வுடைய கலிமாவை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக